ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிகாம் ஹானர்ஸ் அப்படின்ற கோர்ஸை பற்றி தான். ஸோ பிகாம் ஹானர்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ்லையுமே இது அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ ஒரு சில காலேஜில் மட்டும்தான் இந்த பிகாம் ஹானர்ஸ் அப்படின்ற கோர்ஸை நடத்துகிறாங்க. ஸோ அதுலேயும் இந்த பிகாம் ஹானர்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ்லையுமே வந்து கொஞ்சம் ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே நாங்கள் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிகாம் ஹானர்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்றத வச்சு தான் நாங்கள் இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் இதில் இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அந்தந்த காலேஜோட ப்ராஸ்பெக்டஸை நீங்கள் வாங்கி அதில் இருக்கிறது நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிகாம் ஹானர்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் பிகாம் கோர்ஸ் மாதிரி கிடையாது இது. ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோட ப்ராஸ்பெக்டஸ் வாங்கி நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அப்படி அதில் டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா அந்த காலேஜில் இருக்க இந்த பிகாம் ஹானர்ஸ் நடத்துகிற ஃபேக்கல்ட்டிங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த கோர்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஏன்னா இது நார்மல் பிகாம் கோர்ஸை விட இது கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு இது டஃப்பாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த கோர்ஸ் வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிகாம் ஹானர்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிகாமோட டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். ஸோ பிகாம் ஹானர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி ஃபார் அட்மிஷன் இதுதான் வந்து முதல் டிஃப்ரென்ஸே. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் வந்து நீங்கள் 75% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். காமர்ஸ் குரூப்பில் நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ காமர்ஸ் குரூப்ன்றது உங்களோட காமர்ஸ், அக்கௌண்டன்சி, அப்புறம் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸும் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இந்த 3 சப்ஜெக்ட்டும் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் 75 மார்க்ஸ் நீங்கள் மினிமம் எடுத்துருக்கணும். ஸோ இந்த ரூலும் பார்த்தீங்கன்னா காலேஜ் டு காலேஜ் டிஃபர் ஆகும் பிகாம் ஹானர்ஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் திரும்பவும் நீங்கள் ப்ராஸ்பெக்டஸை வாங்கி தான் நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 2வது இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன்ஷிப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட்லி பெய்டு கிடையாது. ஓகே, சேலரி தர மாட்டாங்க. இது ஒரு அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்பாக தான் இருக்கும் இது. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர், 3rd செமஸ்டர், 5th செமஸ்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 செமஸ்டரும் எப்போ வரும்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்தில் தான் மோஸ்ட்லி இது வரும். ஓகே, டிசம்பர் இல்லை ஜனவரி அப்படின்றதான் இது உங்களோட ஃபஸ்ட்டு, 3rd, 5th செமஸ்டரோட எண்டு வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த செமஸ்டர் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலி லீவ் கிடைக்கும். நீங்கள் பிகாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 டேஸ் 15 டேஸ் லீவ் கொடுப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கொடுப்பாங்க. ஆனால் பிகாம் ஹானர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 2 வீக்ஸ் அப்படின்ற லீவ் கிடைச்சனா கூட அந்த 2 வீக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணணும் 2 வீக்ஸுக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து எய்தர் காலேஜே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த கம்பெனி போங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கம்பெனியில் போயிட்டு நீங்கள் இது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 வீக்ஸ்ன்றது பெரிய டைம் இல்லை. ஓகேங்களா? இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிகாமை கம்பேர் பண்ணும்போது இதில் இன்டர்ன்ஷிப் இருக்குது. பிகாம் ஹானர்ஸில் இன்டர்ன்ஷிப் இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 4 வீக்ஸ் இன்டர்ன்ஷிப். ஓகே. கிட்டத்தட்ட நீங்கள் 1 மாதத்துக்கு நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ அப்படின்னா நீங்கள் வந்து 2nd அண்ட் 4th செமஸ்டர் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இது. ஓகே. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே, ஜூன். ஓகே. ஸோ மேலேயும் ஜூன்லேயும் உங்களுக்கு வந்து சம்மர் லீவ்ஸ் வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த சம்மர் லீவ்லேயும் பார்த்தீங்கன்னா 1 மாதம் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயரோட எண்ட்லேயும், செகண்ட் இயர் எண்ட்லேயும் ஓகே சம்மர் லீவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லீவுக்கு போக முடியாது. நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 இன்டர்ன்ஷிப்பும் நீங்கள் அட்டெண்ட் பண்ணிவிட்டு ஓகே காலேஜ் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகே, ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா என்ன வேலை செஞ்சீங்க, யார்கிட்ட வேலை செஞ்சீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணீங்க, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 10, 15 பேஜஸ்க்கு ஓகேங்களா நீங்கள் ஒரு ரிப்போர்ட் மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது ஒரு ஒர்க் தான். ஓகேங்களா? இது நீங்கள் உங்களோட செமஸ்டர் லீவில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஷால் ஹேவ் டு கோ டு த ஆஃபீஸஸ் ஆஃப் த கம்பெனிஸ் அண்ட் ஷால் ரிசீவ் ஆன் ஜாப் ட்ரைனிங். ஸோ நீங்கள் கம்பெனிக்கு போயிட்டு நீங்கள் அங்கே தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுலாம் இதில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதில் இருக்க கான்செப்ட். ஸோ இது தவிர்த்து 6th செமஸ்டர் உங்களோட லாஸ்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகாமில் வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் வருதுன்னா இதில் 5+1 ஓகே ப்ராஜெக்ட் வைவா ஓர்ஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ரா வரும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 150 பேஜஸ் ஓகே ப்ராஜெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணி நீங்கள் ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு டெஸ்ட் மாதிரி நடத்துவாங்க. ஸோ இன்டர்வியூ மாதிரி நடத்துவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க,
உங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்கு? அத வச்சு உங்களுக்கு இந்த மார்க்கு கிடைக்கும். உங்களுக்கு 100 மார்க்ஸ்லேருந்து உங்களுக்கு மார்க் குடுப்பாங்க. ஸோ பிகாம் ஹானர்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப்போ, ப்ராஜெக்ட் வைவாவோஸோ நீங்க பண்ணினே இருக்க மாரி தான் இருக்கும். அதான் இதோட மேஜர் டிஃபரன்ஸ் பிகாம்க்கும், பிகாம் ஹானர்ஸ்க்கும். ஓகேங்களா? பிகாம்ல இது எதுவுமே கிடையாது. ஓகே. பிகாம் நார்மல் பிகாம் ஜெனரல்ல உங்களுக்கு இதுல எதுவுமே இந்த மாரி கிடையாது. ஓகே. ஸோ இது தவிர்த்து வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ பார்த்தீங்கன்னா, பிகாம் ஜெனரல் ஓகே நீங்க எந்த பிகாம் எடுத்தாலும், பிகாம் ஜெனரல், கார்ப்பரேட் செக்ரட்டரி, பேங்க் மேனேஜ்மென்ட், அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் நீங்க அந்த மாரி என்ன பிகாம் எடுத்தீங்கனாலும், உங்களுக்கு ஒரு செமஸ்டருக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் தான் வரும். ஆனா பிகாம் ஹார்ஸ பொறுத்தவரைக்கும் இங்க 6 சப்ஜெக்ட்ஸ் வரும். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, நீங்க பிகாம் ஹானர்ஸ்ல மொத்தமா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 36 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாரி இருக்கும். பிகாம் எடுத்தீங்கன்னா, நீங்க வந்து 30 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிஃபரன்ஸ். ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும். ஒரு செமஸ்டருக்கும். ஓகே. பாசிங் மார்க் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு ஒரு காலேஜுக்கு டிஃபர் ஆகும். ஓகே. ஒரு சில காலேஜஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆ ஆ 50 எடுத்தாலே பாஸ்ன்னு சொல்றாங்க. சில காலேஜஸ் பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ல நீங்க 50 எடுக்கணும். கோர் சப்ஜெக்ட் அதாவது நீங்க அக்கவுண்டிங் இல்ல அது மாரி மெயின் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து நீங்க 60 எடுக்கணும்னு கூட சில காலேஜஸ் சொல்றாங்க. ஒரு சில காலேஜஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபிளாட்டா நீங்க வந்து 50 மார்க் எடுத்தா தான் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிகாம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க 40 எடுத்தாலே பாஸ். ஓகே. பிகாம் ஜெனரல் பொறுத்தவரைக்கும் நீங்க 40 எடுத்தா பாஸ். ஆனா பிகாம் ஹானர்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு சில காலேஜ் 15ம், ஒரு சில காலேஜ் 16ம் வைக்கிறாங்க. ஓகே. அப்பன்னா இந்த கோர்ஸ பாஸ் பண்றதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே. ஸோ ஓவராலா நீங்க பார்த்தீங்கன்னா ஓவராலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிகாம் விட இதில வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்ஸ் அதிகம். ஓகே. பாசிங் மார்க்கும் இதில அதிகம். அதே மாரி இன்டர்ன்ஷிப் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வைவா ஓஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு ஆக்சுவலி வொர்க் லோடு எக்ஸ்ட்ரா தான் வரும் உங்களுக்கு. ஓகே. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இது 3 இயர்ஸ் தான். நீங்க 3 வருஷத்துக்குள்ள தான் இந்த கோர்ஸ முடிக்க போறீங்க. ஓகேங்களா? ஒரு சில காலேஜஸ் இது வந்து ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸா கூட நடத்துறாங்க. ஓகே. பிகாம் ஹானர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இயர் கோர்ஸ் அப்படின்ற மாரி நடத்துறாங்க. ஸோ நீங்க எக்ஸாக்ட்டா காலேஜோட ப்ராஸ்பெக்டஸ் வாங்கி நீங்க படிக்கணும். பிளஸ் அந்த காலேஜோட ஃபேக்கல்டி கிட்ட போய் நீங்க பேசி இத கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தெரியாம இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பேர் நல்லா இருக்கு அப்படின்ற மாரி நீங்க போய் ஜாயின் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க ஓகே வருத்தப்படுற மாரி ஆயிடும் இது. ஓகே. கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அக்கவுண்டிங், இன்கம் டாக்ஸ் அந்த மாரி சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80%க்கு ப்ராப்ளம்ஸ் தான் வரும். 20% தான் தியரி நீங்க எழுதுற மாரி இருக்கும். ஓகே. இதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் பிகாம்க்கும், பிகாம் ஹானர்ஸ்க்கும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இதில என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செமஸ்டர் 1ல லாங்குவேஜ் 1, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் பேப்பர் ஓகே. அதுவும் அந்த பேப்பர் எல்லாமே ப்ராப்ளம் பேஸ்டு பேப்பரா இருந்தா, அத வந்து நாங்க ரெட்ல மார்க் பண்ணியிருக்கேன். ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங், பிசினஸ் லா, சிஆர்எம், பிசினஸ் எக்கனாமிக்ஸ், ஆ பேசிக் ஆர் அட்வான்ஸ்டு தமிழ் ஆர் என்எம்இ அப்படின்ற சப்ஜெக்ட்ஸுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்துரும். எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 ஓகே. 6 வந்துருச்சு. நீங்க இதையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட 7 கிட்ட வந்துரும். ஓகேங்களா? ஸோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான பேப்பர். ஓகே. இது வந்து இங்கிலீஷ் ஃபார் காமர்ஸ் வேற இருக்கு. 8 சப்ஜெக்ட்ஸே ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகே. இது ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு. இன்டர்ன்ஷிப்பும் இருக்கு 2 வீக்ஸுக்கு. அதனால இன்டர்ன்ஷிப் 1ன்னு அவங்க போட்டிருக்காங்க. ஓகே. இவ்வளவும் நீங்க படிக்கிற மாரி இருக்கும். ஓகே. இதுக்கும் பிகாமுக்கும் உங்களுக்கு என்ன இதில டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஆர்எம் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு பிகாம்க்கு வராது. இங்க மட்டும் தான் ஸ்பெஷலா அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. செமஸ்டர் 2 பார்க்கலாம். செமஸ்டர் 2ல பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் பேப்பர் 2, இங்கிலீஷ் 2, ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் 2, கம்பெனி லா, பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்டர்நேஷனல் ட்ரேட், பேசிக் தமிழ் ஆர் அட்வான்ஸ் தமிழ் ஆர் என்எம்இ, இன்டர்ன்ஷிப் 2 வீக்ஸ். ஓகே. இதுதான் அவங்க குடுத்துருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடு மட்டும் வந்து பிகாம்ல வராது. ஓகே. அதை இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட்டா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பிகாம் ஹானர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி இது பிகாம் தான். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்றாங்க. ஓகே. அதான் இதோட காம்ப்ளெக்ஸிட்டி. வேற எதுவும் ஒண்ணும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. 3 செமஸ்டர் பார்க்கலாம். 3 செமஸ்டர்ல பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ், அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், மார்க்கெட்டிங், ஆன்டர்பிரினியர் டெவலப்மென்ட், கார்ப்பரேட் அக்கவுண்டிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன் பிசினஸ். ஓகே. இன்டர்ன்ஷிப் 3. ஓகே. நீங்க இதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஒரு லேட்டஸ்ட் டாபிக். அந்த டாபிக் அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிகாம் ஹானர்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் ஒரு ப்ராப்ளம் பேப்பர் தான். இதுவும் நீங்க ரெட்ல தான் நான் மார்க் பண்ணியிருக்கணும். ஓகே. மார்க் பண்ணல. இதுவும் ரெட்ல தான் மார்க் பண்ணணும். மத்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிகாம்ல வர ஒரு நார்மல் சப்ஜெக்ட் தான். சில பிகாம்ல பார்த்தீங்கன்னா, ஆன்டர்பிரினியர் டெவலப்மென்ட் இருக்காது. ஓகே. ஸோ இப்போ அவங்க இதில நியூவா ஆட் பண்ணியிருக்காங்க. அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டும், ஆன்டர்பிரினியர் டெவலப்மென்ட்டும் இதில கொஞ்சம்
புது சப்ஜெக்டாக இருக்குது. ஓகே. இது வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கூட பார்த்தீங்கன்னா பிகாமில் கிடையாது. ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ செமஸ்டர் 4க்கு போகலாம். பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், ஸ்பெஷல் அக்கவுண்ட்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், கார்ப்பரேட் எத்திக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இன் பிஸ்னஸ் 2, சர்வீஸ் மார்க்கெட்டிங், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், இன்டர்ன்ஷிப் 4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் பிகாம் கம்பேர் பண்ணும்போது நியூவாகவே இருக்குது. ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. இது என்ன புதுசாக அக்கௌண்ட்ஸுன்றது எனக்குமே தெரியல. ஓகே. ஸோ இது புதுசாக ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. கார்ப்பரேட் எத்திக்ஸும் பார்த்தீங்கன்னா பிகாமில் கிடையாது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் பிகாமில் கிடையாது. சர்வீஸ் மார்க்கெட்டிங்கும் பிகாமில் கிடையாது. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்க சப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ இதுலேயும் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் வந்து 6 கிட்ட இருக்குது. என்விரான்மெண்டல் வந்து எக்ஸ்ட்ரா, ஸோ 7. இன்டர்ன்ஷிப் ஒன்று எக்ஸ்ட்ரா 8. ஓகே. ஸோ இதில் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ சப்ஜெக்ட்ஸ் இன் பிகாம் ஹானர்ஸ் திருப்பி செமஸ்டர் 5க்கு பார்க்கலாம். செமஸ்டர் 5ல் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இன்கம் டேக்ஸ் லா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ப்ராக்டிக்கல் ஆடிட்டிங், ரிசர்ச் மெத்தடாலஜி, வேல்யூ எடிகேஷன், இன்டர்ன்ஷிப் ஃபார் 2 வீக்ஸ். ஓகே. ஸோ இதில் நியூ சப்ஜெக்ட் பிகாம் கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்குன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் இருக்குது. ரிசர்ச் மெத்தடாலஜி கூட புது சப்ஜெக்ட் தான். ஓகே. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கூட பிகாமில் மோஸ்ட்லி அவங்க வைக்கிறது இல்லை. ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய நியூ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் இதில் நியூமரிக்கல் ப்ராப்ளம் பேஸ்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு நியூமரிக்கல் பேப்பர்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்பர் பேஸ்டு பேப்பர்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ லாஸ்ட் செமஸ்டர் 6 பார்த்துடலாம். அக்கௌண்டிங் ஃபார் டெசிஷன் மேக்கிங், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி அனாலிசிஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ, இன்கம் டேக்ஸ் லா, இன்டைரக்ட் டாக்ஸேஷன், ப்ராஜெக்ட் வைவா ஓஸ். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோட கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதுலேயும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் புதுசாக இருக்குது பிகாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்எம், செக்யூரிட்டி அனாலிசிஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். ஓகே. இதெல்லாம் வந்து பிகாமில் கிடையாது. இந்த 2 சப்ஜெக்ட்டும் பிகாமில் கிடையாது. ஓகே. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எப்படி அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை இந்த கோர்ஸ் யார் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க பிகாம் ஹானர்ஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. ஏன்னா இதில் நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எம்பிஏல ஆக்சுவலி நிறைய வரும். ஓகே. 1 சரி சிஏ எடுக்கிறேன், அப்போ நான் பிகாம் ஹானர்ஸ் எடுக்கலாமான்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எடுக்கிறது கரெக்டாக இருக்காது. ஏன்னா சிஏ படிக்கிறதே ஒரு பெரும் வேலை. ஓகே. இதில் பிகாம் ஹானர்ஸும் ஒரு பெரிய தொந்தரவு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களால் சிஏவே ஒழுங்காக படிக்க முடியாது, பிகாம் ஹானர்ஸையும் ஒழுங்காக படிக்க முடியாது. ஓகே. ஸோ நீங்கள் அதை எய்ம் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இதை பிகாம் ஹானர்ஸ் எடுக்கலாம்னா பிகாம் ஹானர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எம்பிஏ பண்ணுறது ஓகே பெட்டராக இருக்கும். ஆனால் அதை விட எனக்கு தெரிஞ்சு பெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் எடுத்துகிட்டு எம்பிஏக்கு நீங்கள் கோச்சிங் போகிறது தான் ஃபார் பெட்டர். ஏன்னா எம்பிஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல காலேஜில் போய் சேர்றது தான் மெயின் திங். ஓகே. ஸோ அதுதான் ரொம்ப மெயின். ஸோ அதுக்கு நீங்கள் கோச்சிங் போய் தான் ஆகணும். ஓகே. ஸோ இங்கே எம்பிஏக்கு கோச்சிங் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கோச்சிங் நீங்கள் போய் தான் ஆகணும். அது கேட் எக்ஸாமோ, மேட்டோ, இல்லாட்டி டான்செட்டோ ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் கோச்சிங் போகணும். ஓகே. ஸோ உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எம்பிஏ படிக்க போகிறீங்கன்னா பிகாமில் ஒரு நார்மல் பிகாம் எடுத்துக்கோங்க, பிகாம் ஜென்ரல் எடுத்துகிட்டு எம்பிஏக்கு கோச்சிங் போயிடுங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் போங்க. இல்லை சிஏ படிக்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் பிகாம் எடுத்துகிட்டு ஓகே அதோட சிஏக்கு படிக்க போங்க. பிகாம் ஹானர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேறு ஏதோ ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு இது ரொம்ப உங்களை தடுக்கும். ஓகே. ஏன்னா இதுக்குவே வந்து நிறைய டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணினே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஏது வேறு டைம் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிகாம் ஹானர்ஸை நீங்கள் படிக்கிறதை விட நீங்கள் பிகாம் ஜென்ரலை படிக்கிறது தான் ஃபார் பெட்டர் ஆப்ஷன். ஓகே. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்க போகிறீங்களா? ஓகே. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்கிறீங்களா, இல்லை இதை எடுக்க உங்களுக்கு பிடிக்குதா, இல்லை இது ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா நியூ வீடியோஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கிரியேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.